கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் தாமே நம்மை வந்து ஆசீர்வதிப்பாராக. இன்று தியானத்திற்காக நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அவர் யாருக்கு அரணான கோட்டை? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இவர் தேவன் என்று சொல்லி நம்புகிறவர்களை, இவரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி நம்புகிறவர்களை, இவரே எனக்கு அரணான கோட்டை என்று சொல்லி நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். மனிதர்களிடம் பேசும் பொழுது, நீங்கள் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்கு இதை செஞ்சிருவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சிலரை நம்ம நம்பவும் செய்யலாம். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களை நாம் நம்புவது சரியா, அவர்கள் அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்வார்களா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. தேவன் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அவர் நம்மை பார்க்கும் பொழுதே நம்முடைய இருதயம் அவருக்கு பிரத்யட்சமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய தோற்றங்கள், நாம் என்ன நினைக்கிறோம், அவரிடத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம், எவ்வளவு தூரம் அவரை நம்புகிறோம் என்பதெல்லாம் அவருடைய கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக பாதாளமும் அழிவும் பிரத்யட்சமாய் இருக்க, திறந்த புத்தகமாக இருக்க, நம்முடைய இருதயம் திருக்குள்ள இருதயம், இந்த திருக்குள்ள இருதயமும் அதனுடைய எண்ணங்களும் தோற்றங்களும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையாய் தம்மை நம்புகிறவர்களே, உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு பவுலடிகள் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒருத்தவங்களை நம்பினா அது தன்னாலேயே அவர்கள் மேல் ஒரு அன்பு வரும். அவர்களை நம்பும் பொழுது, அவர்கள் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது, நம்மை அறியாமலே நமக்கு ஒரு அன்பு, ஒரு ஒரு தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. தேவனில் அன்பு கூறுகிறோம். எப்பொழுது அன்பு கூறுகிறோம்? அவரை நம்பி அவரிடத்தில் போகும் பொழுது, அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லது அவர் நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, கொடுக்காவிட்டாலும் கூட நம்மை தேற்றும் பொழுது நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். தம்மில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவனையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நம்பிக்கை, நம்புறதுன்னா என்ன? நம்பிக்கை என்றால் என்ன? வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயருக்கு பவுலடிகள் எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, எதை நம்புகிறோமோ அதை குறித்த உறுதி. நம்ம ஒரு காரியத்தை இயேசு தேவன் என்று கேள்விப்படும் பொழுது, அதை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, அல்லது அவர் நமக்காக வந்தார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் உடைத்து நொறுக்கப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் கேள்விப்பட்டு நம்ப ஆரம்பிக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை நமக்குள் ஒரு பெருக பெருக பெருக, இவர் என்னுடையவர், இவர் என்னுடைய தேவன், இவர் எனக்காக மரித்தார் என்ற நம்பிக்கை நமக்குள் பெருக பெருக அதுதான் விசுவாசமாக வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எப்படி விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம்? அவரிடத்தில் போய் சொல்லி, இவரிடத்தில் கேட்டால் இவர் எனக்கு செய்வார், தேவன் சகல வல்லமையும் பொருந்தியவர் என்ற விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவரிடத்தில் சொன்னால் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. அவர் என்னை காத்து கொள்வார் என்று சொன்ன விசுவாசம் நமக்குள் பெருக ஆரம்பிக்கிறது. எப்பொழுது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக அது மாறும் பொழுது, அது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவை இன்றைக்கு நேரில் பார்க்க முடியவில்லை. அவர் நம்மோடு கூடத்தான் உலாவிக் கொண்டிருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை அணைத்து கொண்டிருக்கிறார். அதை உணர முடியும், ஆனால் நம்முடைய கண்கள் காணவில்லை. அந்த காணப்படாதவைகளின் நிச்சயமாய் அந்த விசுவாசம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம். தேவனிடத்தில் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் பொழுது அவர் நமக்கு அதில் உண்மையாய் அவர் மேல் வைத்த நம்பிக்கையை பெருக பண்ணும் பொழுது, எரேமியாவிலே நாம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்.
அவன் பாக்கியவான். கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை வைத்து, யார் மேலேயோ இல்லை. சில வேளைகளில் ஏசப்பா நம்புகிறோம், ஏசப்பாட்ட தான் சொல்லியிருக்கேன், இந்த காரியம் இப்படி இருக்குது, ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் அவரை நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லிக்கொண்டே சொல்லி முடித்து விட்டு ஆலயத்தை விட்டோ வீட்டை விட்டோ வெளியே வரும் பொழுதே அந்த மனிதன்கிட்ட சொல்லியிருந்ததில்ல அவர் என்ன பதில் சொன்னார் இந்த காரியத்தை குறித்து அப்படிங்கிற கேள்வி எழும்பும். ஆண்டவர் மனிதர்களை எழுப்பிதான் நமக்கு உதவிகளை தருகிறார், செய்கிறார், உண்மைதான். ஆனால் நம்முடைய கண்கள் இயேசுவின் மேலேயே இருக்குமானால், இயேசுவின் மேலேயே முழு நம்பிக்கை வைத்திருப்போமானால், எப்பொழுது அவர் அனுப்புவார் என்று சொல்லி அமைதியாக அந்த எதிர்பார்த்தலோடு அவர் காரியத்தை எப்படி நடத்த போகிறார் என்ற எண்ணத்தோடு நாம் காத்திருப்போமே ஒழிய, ஒவ்வொருவரையாய் அலட்டி கொண்டு நீங்கள் அதை சொன்னீங்களா, திரும்ப செஞ்சீங்களா, கேட்டீங்களா, என்ன நடந்தது என்ற கேள்விகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான். இதை நான் சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தை நான் நினைவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு, யாருக்கு முன்பாக? மனுஷருக்கு முன்பாக. அப்போ மனுஷருக்கு முன்பாக ஆண்டவரை நம்பும் பொழுது நம்முடைய வாயை அறிக்கை செய்து கொண்டே இருக்கும். இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்வது மாத்திரமல்ல, செய்து முடித்தவுடன் கர்த்தர் எனக்கு செய்தார் என்று அறிக்கை செய்வது. மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாராம். இதை சொல்லும் பொழுது ஒரு சகோதரியின் நினைவு எனக்கு வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகம் படிக்காதவர்கள், 5 வகுப்பு தான் படித்திருக்கிறார்கள். தாய் இல்லாமல் வளர்ந்த பெண் அவர்கள். எப்படியோ பலருடைய காலில் விழுந்து எடுத்து தகப்பன் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். 3 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனுபவித்ததெல்லாம் சிறுமை. எல்லாரும் அவர்களை சிறுமைப்படுத்தி, எல்லாருமே அவர்கள் உற்றார் உறவினர்கள் தெரிந்தவர்கள் எல்லாருமே சிறுமைப்படுத்தி, அவர்கள் ஆண் பிள்ளை பெற்றாலும் அதை வேடிக்கையாக பேசியிருக்கிறார்கள். அவன் தகப்பனை போலதானே இருப்பான் அப்படின்னு சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளையை சிறுமையை அனுபவித்து, இளம் வயதிலிருந்தே வேதனையை அனுபவித்து வரும் பொழுதே அவர்கள் ஒன்றை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் பேசும் பொழுது அவர்களை உற்று கவனித்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், என்ன நடந்தாலும் சரி, ராத்திரி அழுகையா வரும்போது நான் முழங்கால் போட்டு, ஏசப்பா நீங்க மாத்திரம்தான் என் நம்பிக்கை, ஆண்டவரே நீங்க இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். திரும்ப அவர்கள் வாயிலிருந்து வந்த அறிக்கை, ஏசப்பா நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு நடப்பியும். மகளை கொண்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைத்து விட்டு பணம் கட்ட முடியவில்லை, கல்லூரி விட்டு வந்து கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுது இரவெல்லாம் கதறியிருக்கிறாள். நிறைய நம்பிக்கை. அதிகாலையிலே ஆண்டவர் ஒரு உதவியை அனுப்பியிருக்கிறார். அனுப்புவார், செய்வார். இதை சொல்லும் பொழுது இது சாதாரணமாக தோன்றலாம். உங்களுக்கு நடந்திருக்குங்க, நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. அந்த சகோதரிக்கு நடந்ததை வைத்து நான் சொல்வது மாத்திரமல்ல, வாழ்க்கையில இயேசுவை நம்புகிறவர்களை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு நன்மை பெற்றுக்கொள்ளுகிறோம், எவ்வளவு அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அதனால் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய 2 பிள்ளைகளும் மிகவும் ஆண் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மூத்த மகன் உறவினர் வீட்டிலிருந்து ஒரு சின்ன சைக்கிளை எடுத்து சும்மா தான் கிடந்துட்டு இருந்துச்சு, அதை எடுத்து விளையாடின பொழுது அவர் ஓடி வந்து, யார் சைக்கிளை நீ தொடலாம், எப்படி தொடலான்னு பிடுங்கி வைத்தார். இன்றைக்கு என்னுடைய மகனுடைய வீட்டின் வாசலிலே வாடகைக்கு விடுவதற்கு 3 கார்கள் 3 பைக்குகள் நின்று கொண்டிருக்கிறது. என் மகன் வாழ்கிறான் என்று சாட்சி சொன்னார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையை அவமானப்படுத்தப்படும் பொழுது, சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, வேதனைப்படுத்தப்படும் பொழுது, ஏசப்பா என்று அவர் சொல்றாங்க. சைக்கிளை பிடுங்கிட்டு போகும் பொழுது ஏசப்பா என்றுதான் அல்லறினேன் என் மனதிற்குள்ளாய். அவரே என் நம்பிக்கை, அவர் என்னை இதுவரை கைவிடவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது, இயேசு ஜீவிக்கிறார், இயேசு கூடவே ஜீவிக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர் ஒதுக்குவதில்லை. சிறுமைப்பட்டவர்களின் சிந்தையை அவர் அறிந்திருக்கிறார். அவர்களே அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, நாமும் இருதயத்தில் சிறுமைப்பட்டவர்களாய், சிந்தனையை அவருக்குள்ளாய் அடக்கினவர்களாய் கதரும் பொழுது கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, அதனால் தான் நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்.
எங்கே பார்த்தாலும் எழுதி போட்டிருக்கும், பார்த்துருப்பீங்க. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான வாழ்க்கை கர்த்தர் கட்டாயமாய் கட்டளையிடுவார். அவரை நம்பும் பொழுது இரண்டாவதாக அவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோம். அவரை நம்புவது என்றால் அவருடைய வார்த்தையை, கரத்தில் இருக்கிற வேதாகமத்தை நம்புகிறோம். அப்படித்தான் ஒரு கிராமத்துக்கு ஏசப்பா பண்ணும் பொழுது 10 குஷ்டரோகிகள் எடுத்து வந்தாங்க. யூத முறைமைப்படி அவர்கள் கிட்டே வரக்கூடாது. ஆனால் வந்த அவர்கள், அப்பா ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது தேவன் சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்று தான் பதில் சொன்னார். சுத்தமாயிட்டுன்னு சொல்லலை, உங்களுக்கு சுகமாயிட்டுன்னு சொல்லலை, ஆசாரியருக்கு போய் காண்பியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் திரும்பி போகையில் அந்த வார்த்தையை நம்பி, அந்த நம்பிக்கையோடு அவர்கள் சுகம் ஒன்றும் ஆகலை, திரும்பி போகையில் அவர்கள் சுத்தமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அவர் கிரியைகளிலே உத்தமம் உள்ளவர். கிரியையிலே அவர் முழுவதுமாக நம்பலாம். பிரியமானவர்களே, அந்த கானானிய ஸ்திரீ போய் அவர் காலடியில் உட்காந்துக்கிட்டு, ஏன்னா அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு பிசாசுகளை விரட்டுவார்னு சொல்லிட்டு, அந்த நம்பிக்கை அவளை அங்கே காலடியில் உட்காந்துட்டு ரொட்டி துண்டு கீழே விழும், நான் சாப்பிடுவேன், ரொட்டி துண்டு கீழே விழும், அவளுக்கு விழுந்தது, ரொட்டி துண்டு கீழே விழுந்தது, அவள் சாப்பிட்டாள், அவள் மகள் சொஸ்தமானாள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் மேல் நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை, அவருடைய கிரியைகளின் மேல் நம்பிக்கை. வாசிக்கிறோமே வேதாகமத்தை திரும்ப 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 வாசித்து இந்த நம்பிக்கையை நமக்குள் பெருக பண்ணும் பொழுது, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே பெருகும் பொழுது, அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ஜீவிக்கிறோம் என்பதை நாம் நம்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். ஒரு வினாடி கண்களை மூடி அந்த கல்வாரியின் சிலுவையை, வடிக்கப்பட்ட அந்த இரத்தத்தை, அதன் நிமித்தமாய் ஜனிப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் அப்பா, இல்லாததிலிருந்து இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். பிள்ளை இல்லாமல் யார் யார் கதறி கொண்டிருக்கிறார்களோ, அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, வேதனைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, கேள்வி மேல் கேள்வி கேட்கப்படுகிறதோ, அந்த இடத்துல கர்த்தர் ஜனிப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. திருமணம் ஆகாததினால் வேதனைப்படுத்தப்படுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் தகப்பனே, ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. இருந்த தொழிலை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன். அந்த பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நம்பி உற்று பார்க்கிறேன். கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவன், உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. பெருக பண்ணுகிறவர் நீர், நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக இறங்கி வந்த இரத்தத்தை சிந்து மறுத்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய நாமத்திலே கேட்கிறேன். அன்புள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன்.